ரிதன்யாவோட சூசைடை நம்ம எப்படி தடுத்திருக்கலாம்? இப்படி ஒரு இன்சிடென்ட் திரும்ப நடக்காம இருக்க நம்ம என்ன பண்ணணும்? அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய விஷயத்தை டைசெக்ட் பண்ணணும், நிறைய விஷயத்தை பற்றி பேசணும். பிகாஸ் தெர் ஆர் லாட்ஸ் ஆஃப் லேயர்ஸ் டு இட். பட் இன்னைக்கு இந்த 2 கொஷினை மட்டும் நம்ம ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுவோம். அந்த பொண்ணை எவ்வளோ நாளும் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் டார்ச்சர் பண்ணலாம், நம்மளை கேட்க ஆள் இல்லை அப்படிங்கிற தைரியம் அந்த ஃபேமிலிக்கு எப்படி வந்துச்சு? செகண்ட், அந்த பொண்ணு இவ்வளோ எஜுகேட்டடாகவும் இண்டிபெண்ட்டாக இருந்தும் இந்த கொடுமையை விட்டு வெளியே வர சூசைடை தவிர நம்மளுக்கு வேறு ஆப்ஷன் இல்லைங்கிற முடிவையும் எடுத்தது. இது 2க்குமே காரணம் நம்மளுக்காக நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக உருவாக்குன ஒரு கட்டமைப்பு, சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட் தான். நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு காட்டில் ஒரு டைப் ஆஃப் பேர்ட்ஸ் இருந்துச்சு. அதோட விங்ஸ் அதோட பாடியை விட சின்னதாக இருந்ததால் அதால் ஒரு பெரிய ஹைட்டுக்கெலாம் பறக்க முடியல. ஸோ அது தன்னைத்தானே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக கீழேயே நல்லா க்ளோஸ்டாக ஒரு குக்கூன் ஷேப்பில் ஒரு நெஸ்ட் பில்ட் பண்ணி அதுக்குள்ளே இருந்துச்சு. பட் திடீர்னு ஒரு பாயிண்டில் ஏதோ ஒரு மியூட்டேஷனால் அடுத்த ஜெனரேஷனில் வந்த பேர்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் பெருசாக இருந்தது அண்ட் அதுக்கு நல்லாவே பெருசாக விங்ஸ் இருந்துச்சு. அதனாலே அது ஒரு ஹைட் வரைக்கும் பறக்கவும் முடிஞ்சுது. ஆனால் அந்த பேர்ட்ஸ் வளர வளர அதால் இந்த குக்கூனுக்குள்ளே போயிட்டு வர்றது ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருந்தது. அப்போ அங்கே இருந்த ஒரு எல்டர்லி பேர்ட் சொல்லிச்சு, இந்த குக்கூன் தான் நம்மளோட சேஃப்டி, இதுக்குள்ளே இருந்தால் தான் நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன், அதனால இதுக்குள்ளே வரதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க, அதுக்காக நீங்கள் உங்களோட விங்ஸையே லூஸ் பண்ணணும் இல்லை ஃபெதர்ஸ்லாம் பிச்சு போட்டுட்டு தான் வரணும்னா அதை கூட பண்ணுங்க அப்படின்னு. அப்போது அங்கே இருந்த ஒரு யங் பேர்ட் கேட்டுச்சு, நீங்கள் இது மாதிரி ஒரு குக்கூன் ஷேப்பில் நெஸ்ட் பில்ட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிறதுக்கு காரணமே உங்களால் பறக்க முடியல, ஒரு ஹைட்டுக்கு போய் சேஃபாக ஒரு நெஸ்ட் பில்ட் பண்ண முடியலங்கிறதுனால தான். இப்போ என்னால் பறக்க முடியும், மேபி நான் ஒரு ஹைட்டுக்கு போய் அங்கே ஒரு சேஃப் ஸ்பாட் எடுத்து எனக்கு கம்ஃபர்டபுளாக ஒரு நெஸ்ட் பில்ட் பண்ணிக்கலாம்லன்னு சொல்லி. இந்த நெஸ்ட் மாதிரி தான் நம்மளோட சோஷியல் கன்ஸ்ட்ரக்டும். நம்ம மண்டைக்குள்ளே சில விஷயத்த போட்டு வச்சுருக்கோம். உன்னோட மன நிம்மதி, உன்னோட சந்தோஷத்தை விட உன்னோட குடும்ப கௌரவம் பெருசு, உன்னோட சுயமரியாதையை விட நீ ஒரு மேரேஜை தக்க வச்சுக்கிறது தான் உனக்கு முக்கியம், எல்லா கொடுமையிலையும் தாங்கி சகிச்சு போகிறது தான் ஸ்ட்ரென்த்து. இது மாதிரி ஐடியாலஜிஸ் மேபி ஒரு பாயிண்டில் ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கலாம், அவங்கள சேஃபாக ஃபீல் பண்ண வச்சுருக்கலாம். பட் இப்போ வி ஹவ் அவுட் க்ரோன் இட். இன்னுமே இதுக்குள்ளே ஃபிட் ஆகணுங்கிற ஒரு கம்பல்ஷனுக்காக உங்களை நீங்களே ஹர்ட் பண்ணிக்காதீங்க, இல்லை இதை வச்சு அடுத்தவங்களையும் உங்களை ஹர்ட் பண்ண விடாதீங்க.